திமுகவின் எம்எல்ஏ திரு கோவிச்செழியன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் சார், குட் மார்னிங். உங்களால் எங்களுக்கு என்ன அப்டேட்ஸ் கொடுக்க முடியும்? உங்களுடைய கருத்துக்களை திரு கருணாநிதி அவர்களின் உடல்நிலை குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் கலைஞருடைய உடல்நிலை குறித்து ஊடகத்தில் செய்திகள் வந்த பிறகு கழகத் தோழர்களும் முன்னணி தலைவர்களும் தலைவர் கலைஞர் உடல்நலம் பெற்று பல்லாண்டு வாழ்ந்து இந்த சமுதாயத்தை காக்க வேண்டும் என்ற ஆவலுடையவர்களாக உள்ளோம். செய்தி கிடைத்தவுடன் தலைவர் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு விரைந்து சென்றோம். அங்கு தளபதி போன்ற மூத்த தலைவர்கள் தலைவர் கலைஞர் உடல்நலம் ஆரோக்கியமாக இருப்பதாகவும், நீர்ச்சத்து ஊட்டச்சத்து போன்ற அந்த வைத்தியத்தினுடைய சிகிச்சைக்காகவும் ஓய்வுக்காகவும் இருப்பதாக தகவலை சொல்லி இருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் பூரண குணமடைந்த மக்களை என்றைக்கும் காப்பாற்றுவதற்கு நம்பிக்கை தமிழகத்தில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களுக்கும் உண்டு. அவருடைய ஓயாத உழைப்பு, அதனால் ஏற்படக்கூடிய சங்கடங்களாக தவிர மற்றபடி தலைவர் கலைஞர் பூரணமாக மக்களை குணமடைய நல்ல காரியங்களை செய்வார்கள். இப்போ ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான தலைவர்கள்லாம் இருக்காங்கிற செய்திகள்லாம் ஊடகங்கள் மூலமா வந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். நீங்கள் அங்க சென்றீர்களா? உங்களால் அவரை பார்க்க முடிந்ததா? இல்ல அதுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கா? இதை பத்தி உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா? காலையில் தலைவர் கலைஞரை சந்திக்க செய்தி கிடைத்து ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான தோழர்கள் வந்த வண்ணம் இருந்தார்கள். நாங்கள் காலையில் சென்றிருந்தேன். தலைவர் டி.ஆர். பாலு, மத்திய அமைச்சர் ராஜா, அண்ணன் பொன்முடி போன்றவர்கள் பார்த்து விட்டு கீழே இறங்கிய பொழுது சொன்ன தகவல் தலைவர் கலைஞர் நலமாக இருக்கிறார். அதற்கான நீர்ச்சத்து ஊட்டச்சத்து போன்ற அந்த மருத்துவ உதவிக்காகவும் மருத்துவ சிகிச்சைக்காகவும் தான் ஓய்வில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதால் இருப்பதாக சொன்னார்கள். எனவே அவர்களுக்கு முன்னணி தலைவருடைய கருத்துப்படி நன்றபடியாக தலைவர் கலைஞர் இருக்கிறார் என்பதுதான். அவர் வீட்டில் சிகிச்சை பெற்று வரும்பொழுது கட்சி தொண்டர்கள் வந்து அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் போன்ற கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. இப்ப மருத்துவமனையில் அவர் இருக்கும்போது இதே போன்ற கோரிக்கைகள் கட்சி தலைமையிடம் ஏதாவது வந்திருக்கா? அது பற்றி உங்க கட்சி தொண்டர்களுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களால ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமா? தலைவர் கலைஞர் பார்த்தவர்களும் வருகிற தோழர்களிடம் முன்னணி தலைவர்கள் அதற்கான விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.